ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டயபெட்டிக் ஃபுட்டை பற்றி தான் பேச போகிறேன். இந்த டயபெட்டிக் ஃபுட் இஸ் வெரி காமன். நிறைய பேர் நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. காலில் அடிப்பட்டோ இல்லை ரொம்ப நாள் புண்ணு இருந்தால் பிளாஸ்டிக் கவர் கட்டி ரோட்டில் நடக்கிறத பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் அவங்கள கேர் பண்ணாததுனால தான். சுகர் லெவல்ஸ் ஹையாக இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி நர்வ்ஸ் டேமேஜ் ஆகிடும். அதால் என்ன ஆகும்? சென்சேஷனும் இருக்காது, வலியும் தெரியாது அடிப்படும் போது. அதுதான் டயபெட்டிக் ஃபுட்டாக மாதிரி கால் விரலை எடுக்கிறதோ இல்லை கால் ஆங்கிளுக்கு கீழே எடுக்கிறதோ முட்டிக்கு கீழே எடுக்கிற லெவலில் ஆம்புடேஷன் சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு போகும். இது எதால் வருது? ட்ரை ஸ்கின். அதை நம்ம சரி பண்ணணும். எப்படின்னா, நல்ல காலை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். இம்ப்ராப்பர் ஃபுட்வேர் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல ஃபுட்வேரை வாங்கி ஃப்ரிக்ஷன் இல்லாத ஃபுட்வேர் இதுவாக பார்த்து போடுங்க. அது உரசி அதால் புண்ணு வராமல் பார்த்துக்கோங்க. பேர் ஃபுட்டில் நடக்கவே நடக்காதீங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. வெளியில் போகும்போது சாக்ஸ் போட்டு ஷூ போட பாருங்கள். டெய்லி உங்கள் ஃபுட்டை எப்படி செக் பண்ணணுன்னா, ஃபுட்டுக்கு அடியில் ஒரு மிரரை வச்சு காலில் ஏதாவது காயம் இருக்கா, அடிபட்டிருக்கான்னு பாருங்கள். ஒரு சின்ன புண்ணு இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பார்த்து அதுக்குள்ளே ஆயின்மெண்ட்டையும் மருந்தையும் வாங்கி போடுங்க. இன்கேஸ் ரெட்னஸ் இல்லை ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா அப்போவும் டாக்டரை பார்த்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்க. கார்ன் ஃபுட், ஆணிக்கால் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. கேலஸ், ஒரே இடத்துல நின்று ப்ரெஷர் கொடுத்தா அந்த தோல் திக்காயிடும். அதால் வர அல்சர் கூட டேஞ்சரஸ் தான். இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது எப்படி? காலை நம்ம கேர் எடுத்தால் தான். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி நீட்டாக வச்சாதான் இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், டெய்லி சோப் போட்டு நல்லா லூக்வார்ம் வாட்டரில் யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஃபீட். வாஷ் பண்ணால் மட்டும் போதாது, ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணுங்கள். டோ கேப்ஸ்லலாம் சோப்போ தண்ணியோ இருந்தால் தொடச்சிருங்க. டோ கேப்னால் என்ன சொல்கிறேன்? விரல் இடுக்கில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாதீங்க. மற்ற எல்லா இடத்துலையும் மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிவிடுங்க. கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர் போடுங்க. பேர் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நெகம் கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுங்கள். ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா சைட் ஆஃப் த டோஸ்லலாம் பழுத்து அது புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெகுலர் சுகர் டெஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரெகுலர் ஃபுட் கேர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். 5 நிமிஷம் நீங்கள் உங்கள் ஃபுட் கேரை எடுத்துக்க மாட்டிங்களா? காலை நீங்கள் 5 நிமிஷம் நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கிக்க மாட்டிங்களா? டயபெட்டிஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபுட்டு தான். 5 மினிட்ஸ் கேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபுட்டை. இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ.